அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் விஜயை ஒருமையில் அவதூறாக பேசியதாக வழக்கு. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. விவரங்களுடன் செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆனந்த், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். முதலமைச்சர் விஜய் குறித்து ஒருமையிலும் அவதூறாகவும் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் திருச்செந்தூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அனிதா ராதாகிருஷ்ணனின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. திருச்செந்தூர் அருகே ஆத்தூர் பகுதியில் ஜூன் 20ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அதற்கான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரான அனிதா ராதாகிருஷ்ணன் முதல்வர் விஜய் குறித்து ஒருமையிலும் அவதூறாக பேசியதாகவும் தாவேக நகர செயலாளர் செல்வம் ஆத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது ஆத்தூர் காவல்துறை வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை நீதிபதி ஜி.கே. இளந்திரையின் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் இந்த பேச்சுக்கு அவதூறு வழக்கு தான் தாக்கல் செய்திருக்க வேண்டுமே தவிர போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்க முடியாது எனவும், எனவே முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. காவல்துறை தரப்பில் 7 முறை எம்எல்ஏவாக இருந்த மனுதாரர் கட்டுப்பாட்டுடன் பேசியிருக்க வேண்டும் எனவும், இந்த வழக்கை பதிவு செய்திருக்காவிட்டால் இது இரு தரப்பினிடையே மோதல் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கும் எனவும், அதனால்தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், மோதலை தூண்டும் வகையில் அவர் பேசியதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முன்ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும், மேலும் புகார்தாரர் தரப்பிலும் முன்ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்தும் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகும் நீதிபதி கடந்த 1967ஆம் ஆண்டிற்கு பிறகு தமிழகத்தை திரைத்துறை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள் எனவும், தான் வாக்களித்து தேர்ந்தெடுத்துள்ளார்கள் எனவும், மக்களால் வாக்களித்து தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாகவும் தெரிவித்தார். மேலும் மனுதாரர் சாதாரண குடிமகன் அல்ல எனவும், எம்எல்ஏயாக உள்ளவர் எனவும், இதுபோன்று பேசக்கூடாது எனவும் நீதிபதி தன்னுடைய அறிவுரையை வழங்கினார். பின்னர் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கின்றார். ஆனந்த்குமார், விவரங்களுக்கு நன்றி.